ஹலோ guys, இன்னைக்கு இந்த ஸ்டோரியோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். 3 மணி கால். இப்போ வீடியோ ஆனால் அதில் இருந்தது. ரவிக்கு வந்த 3 மணி கால், ஆக்சிடெண்ட், மெசேஜ், டெரஸ், லிஃப்ட் இதெல்லாம் நடந்தது. ஆனால் ரவிக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கால் ஜஸ்ட் வார்னிங் இல்லை, யாரோ ரவியோட ஃப்யூச்சரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. லிஃப்ட் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரவி பயந்து போய் அங்கே வந்து குடுகுடுன்னு ஓடுறான். ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் ரவி அப்படியே பார்த்துட்டு வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வினோதமாக ரவியை பார்த்துட்ருக்க. ரவி அங்கேருந்து அவன் தங்கியிருந்த ரூமுக்கு தான் வரான். வந்ததும் டோரை தான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். வழக்கம் போல் அவனோட இன்னொரு விரல் அதில் மாட்டி ரத்தம் வருது. அப்போது ரவி வழியில் துடிச்சிட்டே அப்படியே அவனோட விரலை பார்க்குறான். பார்த்ததும் அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நேற்று தான் இதே மாதிரி கதவை பூட்டும்போது அவனோட விரல் ஒரு கதவில் சிக்கி ரத்தம் வந்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க விரலுக்கு தான் மறுபடியும் அவனுக்கு அதே கதவு சிக்கி மறுபடியும் ரத்தம் வருது. ரவிக்கு ஒரே பயம். இது எதர்ச்சியாக நடக்குதா இல்லை யாரோ பண்ணுறாங்களா, ஒருவேளை நம்ம கதவு தான் சரியில்லையோ அப்படின்னு அவனோட கதவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவனோட அடிப்பட்ட இன்னொரு விரலுக்கு மறுபடியும் பேண்டேஜை சுற்றுறான். அப்படியே நேரம் கடந்து போகுது. இப்போ டைம் காலையில் 2:40. ரவி டேபிள் அவனோட ஃபோனை வச்சுட்டு திரும்புகிறான். அவனோட ஃபோன் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. மொபைல் வைப்ரேட் ஆகுது. ரவி அதை பார்த்ததும் அப்படியே அவனோட ஹார்ட் பீட் படப்படப்படன்னு துடிக்குது. அப்படியே ஷாக் ஆகிட்டு நேராக அவனோட ஃபோன் கிட்டே வந்து பார்த்தா யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து டைமை பார்க்குறான். இப்போ டைம் காலையில் 3 மணி. ரவிக்கு அப்படியே கை கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு நடுங்குது. அந்த ஃபோனை எடுத்து அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ சென்ட் ஆகிருக்கு. யார் சென்ட் பண்ணான்னு பார்த்தா அது ரவியோட நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. அப்படியே பயந்துட்டே அந்த வீடியோ ஆன் பண்ணி பார்க்குறான். அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, ஒரு டார்க்கான ரோடு, ஆள் நடமாட்டமே இல்லை. அதில் ஒரு பர்சன் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே கேமரா கிட்ட போகுது. கிட்ட போய் பார்த்தா அப்படியே ரவி ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது ரவி தான். அப்போது அங்கேருந்து வந்த ஒரு லாரி வேகமாக ரவி அடித்து தூக்கிடுச்சு. இதை பார்த்து ரவி பயந்து போய் அப்படியே ஃபோனை கீழே போடலான்னு போகிறதுக்குள்ளே ஃபோன் கீழே விழுகலை, அவன் கையில் தான் இருக்குது. ஆனால் அவன் கை தான் கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு நடுங்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போய் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயம். இல்லை இது நடக்க போதா, நாளைக்கு நடக்க போதா அப்படின்னு அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்தா அதில் எப்போ டைம் காட்டுதுன்னா நாளைக்கு 8 மணின்னு காட்டுது. நாளைக்கு 8 மணிக்கு இது எப்படி நடக்கும்? அப்போ நாளைக்கு நான் செத்துருவேனா அப்படின்னு ரவியோட மண்டைக்குள்ளே எக்கச்சக்க கன்ஃபியூஷன். அவனுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. கடந்த 3 நாளாக ஏன் இப்படி இது பாடாப்படுத்துது, எனக்கு என்ன நடக்குது, ஏன் இந்த 3 மணி ஆனால் கால் வருது, இல்லை மெசேஜ் வருது, இல்லை வீடியோ சென்ட் ஆகுது, ஏன் இது நடக்குது அப்படின்னு திருப்பியும் அந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணுறான். யார் நீ, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது. டைப் மெசேஜ் இப்போ வருது, நான் நீதானு. ரவி இதை பார்த்து ஷாக் ஆகி ஏன் திரும்ப திரும்ப இதே வருது, ஒருவேளை நான் தான் ஃப்யூச்சர்லேருந்து பண்ணுறானா அப்படின்னு அவன் அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காடுறான். அவனால் இதை தாங்கிக்கவே முடியல. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பயம் அப்படியே ரொம்ப அதிகமாகுது. அப்போ அவனோட ரூமில் லைட் ஆஃப் ஆகுது, ஃபேன் ஆஃப் ஆகுது, சில்லுன்னு காற்று வீசுது. அவனோட ரூம்குள்ளே ஒரு நிலா வெளிச்சம் வருது. ரவி அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா எல்லாமே இருட்டாக இருக்குது. ஜன்னல் தன்னால் திறந்துருக்கு. அதிலிருந்து ஒரு நிலா வெளிச்சம் வருது. அப்போது சடனாக திரும்பி பார்த்தா கண்ணாடியில் அவன் முகம் தெரியுது. ஆனால் அவன் முகத்தில் ஏகப்பட்ட கவலை. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு அப்படி ஒரு வேதனை அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரியுது. ஒரு மரண பயம் அவன் கண்ணில் தெரியுது. அப்போ மிரரில் அவனோட ரியாக்ஷன் அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவன் நிஜத்தில் சிரிக்கலை. ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது அவன் அப்படியே அவனை பார்த்தே சிரிக்கிற மாதிரி இருக்குது. அவன் வாயை தொட்டு பார்க்குறான். அவன் வாய் சிரிக்கலை, ஆனால் கண்ணாடியில் தெரிகிற வாய் சிரிக்குது. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கும்போது டக்குன்னு மொபைலுக்கு ஒரு மெசேஜ். என்னென்னு பார்த்தா, இந்த வாட்டி
உன்னை எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் அப்படியே நிமிர்ந்து பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அவனோட வாய் அவனை அறியாமையே அசையுது. இந்த தடவை உன்னால் தப்பிக்க முடியாது, முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ரவி வாயை மூடுறான். மூடிட்டு குனிஞ்சிட்டு திருப்பி நிமிர்ந்து பார்த்தா மிரரில் அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியல. அவன் சிரிக்கிற மாதிரியும் தெரியல, பேசுகிற மாதிரியும் தெரியல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே மண்டையெல்லாம் அவனுக்கு கிருகிருன்னு சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி போய் அவனோட பெட்டில் உட்காந்துடுறான். உட்காந்துட்டு மண்டையில் கை வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் வாட்டர் கேன் இருக்குது, அதை எடுத்து அப்படியே தலையில் ஊற்றிட்டு என்னமோ ஒன்று நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போதே டப்புன்னு உடையிற சத்தம். என்னென்னு பார்த்தா இவ்வளோ நேரம் அவன் பார்த்துட்டு இருந்த கண்ணாடி இப்போ டப்புன்னு உடையுது. இவ்வளோ நேரம் அவன் ரூமில் இருந்த அந்த நிலா வெளிச்சம் அப்படியே மறையுது. ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. லைட்டும் எரிய மாட்டேங்குது, ஃபேன் ஓட மாட்டேங்குது. அப்போது சில்லுன்னு காற்று வீசுது. ஒரு மாதிரி அது அவனுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப சில்லுன்னு காற்று வீசுது. அப்போ ஃபோனில் ரிங் அடிக்குது. யார் நேரத்தில் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு ரவி பயந்துட்டே அது யாருன்னு பார்த்தா அன்னோன் நம்பர். ஆனால் அது ரவி நம்பர் தான். அதை பார்த்தது பயந்துட்டே கால் அட்டென்ட் பண்ணா. நீ இப்போ டெரஸ்க்கு வா. நீ யாருன்னு சொல்லு. உன் வாய்ஸ் என் வாய்ஸ் மாதிரியே இருக்குது. தயவு செய்து கேட்குறேன், யார் ப்ரோ நீ? ப்ராங்க் பண்ணுறியா? யார் நீ சொல்லு, என்னை பயமுடுத்தாத, உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், யார் நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ரவி. நான் இப்போ செத்துட்டேனா? நீ எப்படி ஃப்யூச்சர்லேருந்து பேச முடியும்? நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிருச்சு. ரவி கேட்ட எந்த பதிலுக்கும் ஆன்சர் அவனுக்கு கிடைக்கல. சரின்னு ரவியும் அப்படியே கதவை திறந்து டெரஸ்க்கு போகிறான். போய் டெரஸில் இருக்க டோர் ஓப்பன் பண்ணான். நேற்று எப்படி கண்ணாடியாக அதில் உடஞ்சி கிடந்துச்சோ அதே மாதிரி சுற்றி உடஞ்சிருந்துருக்கு. ரவி அப்படியே ஷாக் ஆகிட்டான். நேற்று உடஞ்சிருந்த கண்ணாடியை ஹவுஸ் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பான். ஹவுஸ் ஓனர் நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டப்பான்னு சொல்லியிருந்திருப்பார். இன்றைக்கி பார்த்தா அதே மாதிரி கண்ணாடி உடஞ்சி போய் சதறி கிடக்குது. ஆனால் இன்றைக்கி அவன் காலையிலேருந்து வீட்டில் தான் இருந்தான். கண்ணாடி உடஞ்ச சத்தமும் அவனுக்கு கேட்கல. ஆனால் இங்கே எக்கச்சக்கம் மாடி நிறைஞ்சு போகிற அளவுக்கு கண்ணாடி துண்டுகளாக கிடக்குது. இது என்ன வானத்துலேருந்து கண்ணாடி மழை பெஞ்சுதா அப்படின்னு ரவிக்கு அவ்வளோ பெரிய சந்தேகம். அப்படின்னு நடுவில் பார்த்தா பழைய காலத்து ஒரு சேர் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட தாத்தா முப்பாட்டன் காலத்தில் இருந்த சேர், ஒரு மரக்கட்டை சேர். அந்த சேர் அதில் இருக்குது. அந்த சேருக்கு மேலே ஒரு ஃபோன் இருக்குது. ரவி அப்படியே அந்த ஃபோனை ஒரு மாதிரி பிரமிப்பாக பார்க்குறான். இன்றைக்கி காலையில் தான், அதாவது நேற்று காலையில் தான் அந்த ஃபோன் லிஃப்டில் கீழே விழுந்துச்சு. ஒரு தன்னால் ஒரு கை வந்து அதை எடுத்துகிட்டு போச்சு. இப்போ பார்த்தா அந்த ஃபோன் அந்த சேரில் இருக்குது அப்படின்னு ரவிக்கு தலையும் புரியல, காலும் புரியல, உலகமும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே அந்த கண்ணாடிக்கு நடுவில் நடந்து போகிறான். ஆனால் அவன் காலில் ஒரு கண்ணாடி குத்தலை, எல்லாம் விலகி போகுது. இதை பார்த்தே ஷாக் ஆகி ஒரு மாதிரி பயத்தோடையே அந்த ஃபோனை பார்க்குறான். அந்த ஃபோனை பார்த்தா அந்த ஃபோன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகியிருந்திருக்கு. அதில் ஒரு வீடியோவும் ப்ளே ஆகுது. அதில் ரவி இந்த சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நிற்கிற நிழல் ரவிக்கு தெரியுது. அப்படியே சடனாக திரும்பி பார்க்குறான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் பலமாக காற்றடிக்குது. அடித்த காற்றுல மாடியோட கதவு டொம்முன்னு மூடிக்கிச்சு. அப்போ ரவியோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ரெடியாயிருன்னு ஒரு மெசேஜ் வருது. ரவி அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேலரி ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அதை பார்த்தது ஒரு ரவியோட கண் அப்படியே விரியுது. அப்படியே வேர்த்து படப்படன்னு கொட்டுது. அங்கே பலமாக காற்றடிக்குது. இருந்தாலும் ரவிக்கு அப்படி வேர்க்குது. கை கால்லாம் கிடுக்குன்னு நடுங்குது. அவனால் வாய் கூட பேச முடியல. அந்தளவுக்கு பல்லு கூட கிடுக்கிடுன்னு நடுங்குது. அப்படி அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா, ரவி செத்து போய் டெட் பாடியாக கீழே கிடக்கிற மாதிரியும், போலீஸெல்லாம் அவனோட டெட் பாடி அப்படியே சுற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அவன் டைமை பார்க்குறான். நாளைக்கு 8 மணி அப்படின்னு போட்டிருக்கு. அதோட ரவியோட ஃபோன்
அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்றுச்சு. மறுபடியும் ஆன் ஆகுது. அப்போ ரவி அந்த சேரில் அந்த ஃபோனை பார்த்தா. இப்போ அங்கே சேரும் இல்லை, ஃபோனும் இல்லை, அவனை சுற்றி இருந்த கண்ணாடி துண்டும் இல்லை. ஒரு செகண்ட் ரவி ஃபோனில் அந்த வீடியோவை பார்த்தான். அடுத்த செகண்ட் அந்த சுற்றி இருந்த எந்த விஷயமும் இல்லை. ரவி அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு போய் சுற்றி பார்க்குறான். எதுவுமே இல்லை. எப்படி எப்படி மாயமாக மறைஞ்சது? ஒருவேளை என் கண்ணுக்கு தான் இப்படிலாம் தெரியுதா அப்படின்னு ரவியோட கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவனோட ஃபோனுக்கு ரிங் அடிக்குது. அப்போ ரவி அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது ரவியோட நம்பர் தான். ஆனால் டைமை பார்த்தா டைம் 3:45. ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் ரவியா இந்த வாட்டி ஃபோன் எடுக்காமல் இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஃபோனை அவன் எடுக்கலைன்னு உடனே மெசேஜ் வருது. இப்போ நீ ஃபோனை எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு. உடனே அதை பார்த்து ரவி அப்படியே பயந்து போய் பார்த்துட்ருக்கான். அப்போ மறுபடியும் ஃபோன் வருது. சரின்னு ரவி ஃபோன் எடுக்கிறான். அப்போ அதே வாய்ஸ், இந்த வாட்டி என்னால் உன்னை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிடுச்சு. ரவி அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்கான்.